கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி நடக்கும். புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி நடக்கும். புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி. ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம். மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம். பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா. பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா. பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம். கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார். கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம். மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம். கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே. கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே. எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம். புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம். புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும். புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும். புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். நிம்மதி பிறக்கும்.
தான் தெரிந்தது சரிதானா என்று மெய்ப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கேள்வி, தான் தெரிந்ததை இவன் தெரிந்திருக்கிறானா என்று எடை போட்டு பார்ப்பதற்காக கேட்பது ஒரு கேள்வி. இப்படி மூன்று விதமான கேள்விகளும் மூன்று விதமான நினைவுகளும் இருக்கிறது. ஆனால் இந்த பிறப்பு என்பது நினைவின் அடிப்படையில் வந்திருக்கிறதா அல்லது பிறந்த பிறகுதான் மனிதன் நினைத்து விட்டானா என்பதை மட்டும் இதுவரை நமக்கு எந்த ஒரு ஆழ்கடல் சிந்தனைகளும் நமக்கு எந்த விடைகளுமே கொடுக்கவில்லை. ஒரு குழந்தை பிறந்து அழுகிற பொழுது ஒரு தாய் ஒரு பாட்டில் தண்ணீரை விட்டு கொடுத்து வளர்த்திருந்தாள் என்றால் அது கடைசி வரை தண்ணீரை மட்டும்தான் குடித்திருக்குமா அல்லது பாலை அடையாளம் காட்டி கேட்டிருக்குமா என்பது சிந்திக்க தகுந்த ஒன்றாகும். ஆனா தண்ணீரில் அந்த குழந்தை வளர்ந்திருந்தால் இதுவரை தண்ணீரை தானே கொடுத்திருக்கும். அப்போ பழக்கப்படுத்தி கொண்டதனால் அந்த நினைவுகள் வந்ததா? அப்படி இல்லை, நம்முடைய இரத்த நாளங்களிலே நம் உணர்வு அணைகளிலே அந்த நினைவுகள் பதிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாம உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செயல்கள், உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். நான் சதுரகிரி மலைத்தாரிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது சாதாரணமாக நீண்ட தாடியும் கிழிந்த சட்டைகளோடு இறங்கி வந்தேன். அப்பொழுது ஒரு பக்தன் என்னை பார்த்து எங்கேயோ காட்டுக்குள்ளிருந்து வருகிறார், ஒரு பக்தனோ சித்தனோ யார் என்று தெரியவில்லையே நினைத்து, சாமி என் வீட்டில் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார் என்னை. நானும் ரொம்ப காலம் ஆகிவிட்டது குடும்ப சாப்பாடுகள் சாப்பிட்டு, கல்யாணத்துக்கெல்லாம் முன்பு வனவாசம் போனது. ஆனா வந்த உடனேயே சாப்பிட கூப்பிடுகிறான், இறைவன் நம்மளை வயிறார சாப்பிட்டு தான் இந்த புலகத்துக்கு அனுப்பணும்னு நினைத்திருக்கிறார் போல் என்று நினைத்து அவருக்கு பின்னால் போனார். அவர் ஒரு கேள்வி வீட்டு வாசல்ல போறதுக்கு முன்னால டக்குன்னு திரும்பி பார்த்து ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார், சாமி நீங்கள் சைவமா அசைவமா என்று கேட்டார். பொதுவாகவே ஆன்மீகவாதிகள் யாவருமே சைவம்தான் என்ற ஒரு எண்ணத்தை அவர் மனதில் வைத்துக் கொண்டு சாப்பிடவாங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா இப்படி ஒரு சிந்தனை கேட்டது. எனக்கு சாப்பிட வேண்டும் என்ற பசியும் இருந்தன. சைவம் என்று விட்டால், சைவம் இல்லையே என்று விட்டால் இன்று நமக்கு சாப்பாடு இருக்குமா? ஆனா ஏதோ தண்ணீர் கஞ்சுமாக கிடைக்கும் என்ற ஒரு உணர்வுகள் தான் இருந்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட தாழ்ந்த சிந்தனைகள் வராமல் ஒரு உயர்ந்த சிந்தனையான ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு வந்தது. ஐயனே, என்னை நீ சாப்பிட கூப்பிட்டாய், வந்தேன். சைவமா அசைவமா என்று கேட்டாய். ஆனால் பசி என்பதற்கு சைவமும் தெரியாது அசைவமும் தெரியாது. எதை சாப்பிட்டாலும் தீரப்போறது பசி என்ற ஒரு திருப்தி மட்டும்தான். ஆனாலும் இந்த 4 இன்ச்சு நாக்குக்கு மட்டும்தான் சைவமா அசைவமானு தெரியும். அதை பற்றி நான் இப்ப விளக்கம் கொடுக்க நேரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்கிறேன். கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமா என்று கேட்டேன். எப்படி பதில் சொல்றது? ரத்தமும் நாளமும் சேர்ந்ததுதான் கருவே. அந்த ரத்தமும் நாளமும் சைவமா அது அசைவம். அப்போ கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமானு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? அது அசைவம் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மனிதன் வெளியே வந்து பழகிக்கிட்ட நினைவு உணர்வுகளில் தான் நம்முடைய அன்ன ஆகாரத்தில் சைவமும் அசைவமும் பிரிக்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே இந்த மனித பிறவி பாவப்பிறவி தான் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு அடையாளம் மனித அசைவம் தான். உண்மையா இல்லையா? இதுதான் அங்கு உள்ள உண்மை.
அந்த கருவாகி உருவாகி திருவாகி இந்த பெரும் நிலத்திலே வந்து விழுந்து நம்ம வளர்ந்து பழகிக்கிட்ட பன்மை முறைகளை தெளிவாக நாம புரிந்து கொண்ட விதத்தில் தான் சைவமும் அசைவமும் பழக்கமும் ஒழுக்கமும் நம்மளுக்கு சித்தரிக்கப்பட்டது. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை தத்துவமாக கூறினார்கள். பிறந்த குழந்தைகளில் ஒரு 25 குழந்தையை ஒரு தனி அறைக்குள் வளர்த்து விட்டார். வளர்க்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையிடம் பேசாமலே இருந்து சாப்பாடை மட்டும் கொடுத்து வளர்த்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இடையே ஒரு தனி பாசையே உருவாகிவிடும். ஏன்னா அதான் எங்கேயும் போறது இல்லையே, அவங்களுக்குள்ளேயே பேசி பேசி ஒரு மொழியே உருவாயிடும். அப்ப அந்த அங்க வளர்க்கப்பட்ட முறையும் இருந்த இடத்தையும் இருந்த சூழ்நிலைகளையும் வைத்துத்தான் மொழி, கலாச்சாரம், உணவு, பழக்க வழக்கம் இவைகளெல்லாம் தோன்றியிருக்கிறது. இந்த தோன்றலில் மேலும் கீழுமாக நினைத்துக் கொண்டு பிரிவை வைத்துக் கொண்டவன் மனிதன், பெருமையோடு படைத்து விட்டவன் இறைவன். இதுதான் அந்த உலகத்தினுடைய மாண்பு. அதை போல நாம பிறந்து வந்த பிறகு நம்ம வளர்ந்து கொண்ட முறைகளையும் பழகி கொண்ட பழக்க வழக்கத்தினுடைய நினைவின் உணர்வுகளையும் வைத்து நாம மனிதன் தன்னை பெரிதாகவும் கருதி கொள்கிறான். பிறத்தியாரை ஈடெடுத்து பார்க்கும் பொழுது தன்னை தாழ்வாகவும் கருதி கொண்டு உள்ளத்தை அவனை தாழ்த்தி கொள்கிறான். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தான் என்பதை தனக்குள்ளே புரிந்து கொண்டான் என்றால் அவனுக்கு ஒரு பொழுதும் தாழ்வு மனப்பான்மை இந்த பூ உலகில் அவனுக்கு வருவதில்லை. அப்படி வரக்கூடாது என்பதற்காக தான் அவதார புருஷர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தோன்றி உயர்ந்த எண்ணங்களோடு தெளிந்த சிந்தனைகளோடு நம்முடைய உலகில் வாழ்ந்து காட்டிய சரித்திரங்கள் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், 18 புராணங்களும் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நமக்கு கிடைத்ததுதான் அந்த அரிய தத்துவங்களும் அரிய விதிமுறைகளும். ஒரு வால்மீகி முனிவர் ஒரு முறை தன்னுடைய ஆசிரமத்திலே படுத்திருக்கிற பொழுது தன் அறியாமல் தன் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கண்ணீர் வந்து கொண்டு இருப்பதை பார்த்து தனக்குள்ளே உணர்ந்து கொண்டார். எந்த துயரமும் எனக்கு நடக்கவில்லை, எந்த வேதனையும் எனக்கு இழைக்கவில்லை. ஆனா எந்த காரணமும் இல்லாமல் என் கண்கள் துயரத்தால் துடிக்கிறது, கண்ணீர் வருகிறது, என்னென்று தெரியவில்லையே என்று வேதனை அடைந்து மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு விடை, சீதாதேவி வனவாசத்திலே கண்ணீர் விட்டு தன் எல்லைக்குள்ளே கதறி அழுது கொண்டிருந்தாள். ஸ்ரீராமர் கொண்டு வந்து சீதாதேவியை மீண்டும் வனவாசம் விட்டதில் வால்மீகி இருக்கக்கூடிய வனத்து எல்லைக்குள்ளே விட்டு அந்த தாய் கண்ணீர் விட்டு அந்த உணர்வின் அறைகள் தவஞானியாகிய வால்மீகியுடைய நெஞ்சத்தை தொட்டு அவருடைய கண்களிலே கண்ணீரை வர வைத்தன. தேடி தேடி சென்றார். அப்பொழுது கிடைத்தால் சீதை, மகளே, உன்னுடைய துயரம்தான் என் உள்ளத்தை துன்புறுத்தி விட்டது, இனி என் அருகே நீ இருப்பாயாக என்று சொல்லி சீதையை கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்திலே வைத்து பாதுகாத்து வந்தார். அவளோ கர்ப்பஸ்திரீ. அந்த அம்மா தன்னுடைய இடத்துக்குள் வந்த உடனேயே அவருக்கு துயரமும் இல்லை, துன்பமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ஆனால் உள்ளத்துள் இணை புரியாத ஒரு சுமை மட்டும் இருந்து கொண்டே இருந்தன. அவர் தவம் இருக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் இருக்கும் சுமை எப்பொழுது இறங்குமோ தெரியவில்லையே இறைவா, துயரத்திற்கு நான் தூய வழி கண்டேன், சீதையின் துயரம் இதுவென்று நான் அறிந்தேன். அவளை என் அருகில் கொண்டு வந்து வைத்த பிறகு துயரங்கள் நீங்கியது. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு சுமை இருக்கிறது, அது என்னென்று தெரிய வேண்டும் என்று உணர்ந்து பார்க்கும் பொழுது கவலை சார்ந்த கண்களும் மிகவும் நொந்து போன உடலுமாக சீதை மிக வருத்தப்பட்டு அன்னை பராசக்தியை வணங்கி கொண்டிருந்தாள். அந்த நாள் பௌர்ணமி நாள். அந்த மாதம் சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்தில் வந்த முதல் பௌர்ணமியிலே அந்த நாளிலே பராசக்தியை வணங்கி கொண்டிருந்தாள் சீதாதேவி. வணங்கும் பொழுது கூறினாள், அம்மா, நீ என்னை போல் ஒரு பெண், நீ தான் என்னை இந்த பூவுலகில் படைத்து விட்டாய். நீயோ எந்த ஒரு சுமையுமின்றி சுகமாக இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆனா உன் மகனாகிய நானோ என் உள்ளத்தில் என்னாலும் இழக்க முடியாமலும் யாராலும் களைய முடியாத சோகத்தை என் உள்ளத்தில் சுமையாக வைத்துக் கொண்டு இருக்கிறேனே, இந்த சுமை இறங்குவது என்னாலோ என்று பராசக்தியை வினவி கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்படி கேட்பதை பக்கத்திலிருந்து அறிந்து கொண்டார் வால்மீகி. அப்பொழுது புரிந்தார், நம் உள்ளத்தில் இருக்கின்ற சுமை
நம் மகளின் சீதையினுடைய உள்ளத்தில் இருக்கும் சுமைதான் நம் உள்ளத்தில் இருப்பதாக இறைவன் நமக்கு காட்டியிருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் ஒரு ஞானம் கிடைத்தது. என்ன ஞானம்? எதுவுமே வேண்டாம் என்று இறைவா தஞ்சம் என்று காவி உடை தரித்து கழுத்திலே மாலை கட்டி கடந்தவமாய் இருந்த இந்த வால்மீகி மகமுனிவருக்கு ஞானம் என்பது எப்படி தெரிந்தது? நம்மை யார் நன்னெஞ்சோடும் நல்ல உணர்வோடும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே தோன்றுகின்ற சுமை அந்த குருவின் மனதிலே தோன்றும். அவர் உள்ளத்திலே தோன்றுகின்ற சுமை அந்த குருவின் மனதில் தோன்றும். அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு துயரம் அந்த குருவினுடைய உணர்வுகளிலே தூண்டப்படும். அவர்களுக்கு இழைக்கின்ற தீமை அந்த குருவினுடைய தன்னுடைய உணர்வு அலைகளிலே அக்னியாக சுவாலையிட்டு தெரியும். ஏன் இருந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி தோன்றியது என்று அவன் உள்ளுக்குள்ளே வினவி பார்த்தார். காரணவான் கண்ணிலே தெரிவான். இவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய துயரம் கரையும், இவரும் நிம்மதியாக இருப்பார். இதுதான் குருமார்கள் பெற்ற ஞானத்தின் தத்துவம். ஒன்றுமில்லை, ஒரே ஒரு கிருஷ்ணமோகன் சொல்லி ஒரு மகன் இருக்கிறார். அவர் எனக்கு குருதட்சணையாக ஒரு சட்டை எடுத்து கொடுத்தார். அந்த சட்டையை நீண்ட காலம் நான் போடல. நான் ஒரு வாரத்துக்கு அதே மாதிரி அவர் போன் வந்துச்சு, நான் அட்டன் பண்ணல. ஆனா அட்டன் பண்ணல, கோவப்பட்டு சொல்லி அவர் எனக்கு போன் பண்ணல. நான் அந்த சட்டையை எடுத்து காலையில எடுத்து போட்டேன். போட்டுக்கிடுவோமே கொஞ்ச நேரம் அப்படின்னு போட்ட உடனே கோயிலுக்கு போனேன். கருசாமி, எதிர்பார்க்காம இந்த சட்டையை எடுத்து போட்டேன், அந்த ஆள் என்ன செய்தாரோ தெரியலையப்பா அப்படின்னு சாமிகிட்ட கேட்டேன். கரெக்டா 4:45 மணி சாயங்காலம் எனக்கு ஒரு போன் அடிக்கிறார். அவர் கொடுத்த ஒரு சட்டையை நான் போட்டது அவருடைய உணர்வுகளை போய் தொட்டு, அவர் ஏதுனாலும் பரவாயில்ல ஒரு போன் அடிச்சிருவோமே அப்படின்னு அவர் எனக்கு போன் அடிக்கிறார். இதுதான் ஒரு குரு ஒரு மகனை, ஒரு சீடனை, ஒரு பக்தனை நினைக்கின்ற நினைவு உணர்வுகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் பலன்கள். இந்த கோயில்ல ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கிறார். அவர் பேர் ராமச்சந்திரன். 3 மாத காலங்களாக தன் கையிலே காயப்பட்டு நம்ம கோயிலுக்கு வேலைக்கு வராம போய் உட்கார்ந்துட்டார். முடியல. அவர் நல்ல குணமாகிட்டார். ஆனா நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. எனக்கு ஒரு எண்ணம், நம்ம கோயில்ல அவரு கொஞ்சம் பக்தி மார்க்கமா செயல்படுவாரு, கருப்பசாமி அவரை குணமாயிட்டாருன்னா எனக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சாமிட்ட. மறுநாள் நைட்ல சொன்னேன். மறுநாள் காலையில இதே மாதிரி ஒரு கச்சை ட்ரெஸ் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவரை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து புடியரிக்கு வான்னு காலையில முடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கண்ணுக்கு மாயையா தெரிஞ்சு, மாயையாக தெரிந்த உடனே ஈவினிங்ல அவர் போன் அடிக்கிறாரு. அம்மா நான் கோயிலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வாங்க ஐயான்னா வந்துட்டார். இப்பொழுது இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கோவில்ல கருப்பசாமிட்ட நம்ம சொல்றோம், சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு சாமி எந்த உருவத்திலையும் போய் அவனை தொட்டு கூப்பிட்டு வர வைக்கிறார். இதுதான் ஒரு ஞானமும் பக்தியும் நிறைந்த தெய்வத்தினுடைய காட்சிகளாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தன், குசேலர் போனார் கிருஷ்ணனை நோக்கி. கிருஷ்ணனை நோக்கி போகும்பொழுது குசேலர்கிட்ட காத்தும் இல்லை, பணமும் இல்லை, அரை துண்டு, கிழிஞ்ச கந்த, ஒரு கந்த துணியில இவ்வளவு அவல், ஒரு பொட்டலம், அதை போட்டு வச்சு இடுப்புக்குள்ள வச்சுட்டு அப்படி போனார். படகேறி போதுக்கு சில்லறை கிடையாது. துவாரக சக்கரவர்த்தி கிருஷ்ணர் என் நண்பர்ப்பா, என்கிட்ட பணம் கிடையாது, ஏழை பிராமணன், என்னை கொண்டு போய் அக்கறையில சேர்த்துருந்தாங்க. இறக்கப்பட்டு படகு வீசுறவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கிருஷ்ணரை போய் பார்க்கணும். துவாரபாலகர்கள் 2 பேரும் நின்று இவரை உள்ள விடமாட்டோம். அப்ப சொன்னார், அடே நீங்க இந்த என்னுடைய நண்பனுடைய அரண்மனைக்கு காவலர்கள், நானோ நண்பருக்கு அண்ணனுமாய் நண்பனுமாய் நல்ல அமைச்சருமாய் ஆசிரியருமாய் இருப்பவன். ஆனா இன்று ஏழ்மையாக காட்சியளிக்கிறேன். என்னை உள்ள விட மாட்டோம், நீ தடுத்தால் தண்டனைக்குரியவனாவாய். நான் வந்திருக்கும் முன் உன் எஜமான்ட்ட போய் சொல்லு, உங்க அண்ணனா, அவர் பேரு குசேலரா என்று சொல்லுனார். உடனே ஒருவர் போய் சொன்னார், உங்களுக்கு அண்ணன் என்று சொன்னார், உங்களை மன்னன் என்றும் சொன்னார், பெயரே குசேலன் என்றார், உங்களை குபேரனும் உயர்ந்தவராக கூறினார். சுவாமி அது யாரோ என்று கேட்டார். எனக்கு குருவுமாய் ஆசிரியருமாய் தந்தையுமாய் தாயுமாய்
அண்ணனுமாய் இருந்த மகான் அப்பா, அவனை உடனே வரச்சொல் என்று சொன்னான் கிருஷ்ணன். குசேலர் உள்ளே வந்தார். கட்டி தழுவி கொண்டார். அண்ணா என்று சொல்லி தான் இருந்த அரியணையிலே அமர வைத்தான். கிருஷ்ணர் எங்க வச்சாரு? தான் உட்கார்ந்த அரியணையிலே கந்த துணி உடுத்திய குசேலனை அமர வைத்தான். அது என்னது? உடம்புக்கா மரியாதை கொடுத்தான்? குசேலனுடைய புனிதமான உள்ளத்துக்கு மரியாதை கொடுத்தான். குசேலன் உள்ளத்துக்குள் ஆசனம் கட்டி கிருஷ்ணரை குசேலன் தன் உள்ள குகையிலேயே வைத்தான். ஆனா கண்ணனோ தான் இருக்கும் அரண்மனையின் அரியணையில் வைத்தான். அங்கிருந்து வந்த உடனே அண்ணா என்று சொல்லி பன்னீரை கொண்டு தலையில் விட்டு, தண்ணீரை கொண்டு விட்டு, பாலால் அபிஷேகம் செய்து, எல்லாம் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாத்தையும் கட்டி குசேலனை ஆனந்தமயமாக பார்த்தான் கிருஷ்ணன். ஆனந்தமாக கிருஷ்ணன் பார்த்தானோ குசேலன் அழுத கண்களை துடைக்க முடியவில்லை. கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தன. உடனே கேட்டார், அண்ணா, இத்தனை அலங்காரமும் அபிஷேகமும் நான் செய்த பிறகும் கூட உங்களுக்கு அழுத கண் மாறவில்லையே, என்னவென்று தெரியவில்லை. அப்பா, நான் அலங்காரம் செய்து என்ன நடக்கப் போகிறது? நான் ஆரவாரமாக குளித்து எனக்கு என்ன கிடைத்து விடப் போகிறது? என் பிள்ளைகளும் என் மனைவியும் அங்கு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த புகழும் இந்த புன்னகையும் தேவையா கிருஷ்ணா என்று கேட்டார். கலங்காது, கலங்காது. ஆமா, இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தீர்களே, எனக்கு என்ன கொண்டு வந்தீரண்ணா? வேற என்ன கொண்டு வருது? உனக்கு மிகவும் பிரியமானது மூங்கில் அரிசியை வறுத்து அருமையாக அவலாக இடித்து கொண்டு வந்தேன். தண்ணீர் தெளிக்க வழியில்லை என்று என் மனைவி தன் கண்ணீரால் நனைத்து கொடுத்த அவலை கொண்டு வந்தேன் அப்பா அப்படின்னு சொன்னார். யாரு? குசேலன் சொன்னார். அதனால எங்கே எங்க அண்ணி கை கொண்டு வந்து நல்லா இருக்குமே குடுங்கள். அந்த அவலை வாங்கி வாயில முதல்ல போட்டார். குசேலனுடைய பிள்ளைகள் எல்லாம் குபேர சம்பத்து மாதிரி செல்வ சீராட்டும் ஆனந்த மகிழ்ச்சியும் பெற்று அற்புதமான மாட மாளிகை கோட கோபுரமாயிடும். இரண்டாவது ஒரு கை அவரை எடுத்து போட்டார். குசேலனுடைய மேனி ராஜ தோரணமா மாறிடும். மூன்றாவதாக எடுத்து போடுகிற பொழுது பாமாருக்குமணி வந்து கையை பிடிச்சுக்கிட்டார். ஐயனே, உங்களை நோக்கி இந்த உலகமே காத்திருக்கிறது. உறவுக்காக உங்க அண்ணனுக்கே எல்லாம் கொடுத்து விட்டால் இந்த அகிலம் என்னாகும் என்று சொல்லி தடுத்தாய். சரதாம் பாமா என்று சொல்லி நிறுத்திவிட்டு உடனே குசேலருக்கு, அண்ணா வேற என்ன கொண்டு வந்தீர் அப்படின்னு அடுத்த கேள்வி. கிருஷ்ணா, இந்த கேள்வி மிகவும் வினயமானதாக தெரிகிறது. வறுமையோடு இருக்கின்ற எனக்கு கிடைத்ததோ அவன்தான். இதற்கடுத்து உனக்கு தரதுக்கு ஈடில்லாத இந்த இதயத்தை தவிர என்னிடம் ஒன்றுமே இல்லையப்பான். அதுக்குத்தான் கிருஷ்ணர் சொன்னார், எந்த ஈடில்லாத இதயத்தில் நான் உனக்குள் இருக்கிறேனோ அந்த இருப்புக்காக செய்ததுதான் இந்த அபிஷேகம். எந்த மாசில்லாத உன் மனதுக்குள் மாயவனாகிய நான் குடிகொண்டு இருக்கிறேனோ அதற்கு செய்ததுதான் இந்த அலங்காரம். எப்பேற்பட்ட உள்ளத்தில் உண்மையாக என்ன ஒளிவிளக்காக நீ வைத்திருக்கிறாயோ அதற்காக உனக்கு கொடுத்ததுதான் இந்த செல்வம். நீ கொடுத்த அவனுக்கும் நீ வைத்த பாசத்துக்கும் இல்லை அண்ணா என்று சொன்னார். குசேலர் அப்படியே கண்ணீர் தெரிந்து சாமியை தழுவி கொண்டார். இது ஒரு குரு பக்தியும் ஒரு தெய்வ பக்தியும் ஞான பக்தியும் உடையது. அதுபோல தான் பார்க்க வருகின்ற குருமார்களை சும்மா வரக்கூடாதுங்கிறதுக்கு எலுமிச்சம்பழம், வாழ்த்துவதற்கு பூமாலை, கட்டளைக்கு குருதட்சணை, இவைகளெல்லாம் நம்ம கோயில்ல ஒரு வழிமுறையாக. இந்த சித்ரா பௌர்ணமியில் அன்னை சீதாதேவி செம்மையாக வணங்கி தன் வாழ்வை பூரணமாக்கி ஸ்ரீராமனை சந்தித்து விட்டார். அதே சித்ரா பௌர்ணமியில இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து பல பேர்கள் பூவை அள்ளி போடுறீங்க, வண்ண வண்ண மாலைகள் அள்ளி போடுறீங்க, அழகான ஆடைகளை எடுத்து போடுறீங்க. எப்படி கிறிஸ்தர் குசேலருக்கு கோடி கோடியான செல்வத்தையும் முழுமையான மனதையும் எண்ணங்களையும் இனிமையாக்கி வாழ்க்கையை புனிதமாக்கினானோ அதுபோல என்னை கர்ப்பசாமியாக நினைத்து நீங்கள் செய்த அனைத்து ஆரவாரமும் அனைத்து புகழும் அனைத்து பூமாலைகளும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கு பல கோடி செல்வங்களாய் பல வண்ண மதிப்புகளாய் பல வண்ண இனிமையாய் புகழாய் என்றும் நினைத்து நீங்கள் ஆனந்தமாக இருக்க உங்கள் மாதிலான மனதிலே நான் குடியிருப்பேன் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம், வெற்றி அடைவோம்.